அனைவருக்கும் வணக்கம். நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காது சஞ்சய் அண்ட் ஆதித்யா. ஸோ மேட்ச் நம்பர் 67 இன்னைக்கிட்ட ஒரு டபுள் ஹெட்டர். அதுவும் இன்னைக்கு சிஎஸ்கே வர்ஸ் ஜிடி ஆனாங்க. ஸோ அந்த மேட்ச் பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ சஞ்சய், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். சிஎஸ்கேவோட கடைசி மேட்ச் ஒரு நல்ல விக்டரியோட முடிச்சிருக்காங்க. அதே சமயத்துல ஜிடிக்கு ஒரு மஸ்வின் கேம் அதை லூஸ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி பாக்குற? ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே வந்து பேட்டிங் ஆடுச்சு. ஸோ அதுலயே வந்து நான் என்ன யோசிச்சேன்னா, இவனுங்க பவுலிங் வந்து சொதப்பலா இருக்கும் சிஎஸ்கே. இது என்னோட தாட் அப்படிதான் இருந்துச்சு. ஸோ பவுலிங் வந்து அவ்வளோ பவர் இல்ல. ஜிடி வந்து 200+ வந்து ஈஸியா அடிப்பானுங்க. ரெண்டாவது நம்ம பவுலிங் யூனிட்டுக்கு, சிஎஸ்கே பவுலிங் யூனிட்டுக்கு ஈஸியா வந்து ஜிடி அடிச்சுட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சேன். பட் ஆனா நான் என்ன நினைச்சேன், 200 அந்த லெவல்ல தான் செட் ஆகும்னு நினைச்சேன். பட் ஆனா ஸ்கோர் வந்து 230. ஸோ அதுவே வந்து சிஎஸ்கே வந்து ஒரு பெரிய பிளஸா நான் பார்த்தேன். அண்ட் போன என்ன மேட்டர்னா பாத்தீங்கன்னா எல்லாருமே வச்சானுங்க இன்னைக்கு. பாக்குறதுக்கே செம்மையா இருந்தது. நீ சிவப் துபே எல்லாம் வந்து லாஸ்ட் இயர் ஆன இன்னிங்ஸ் இந்த மேட்ச்ல ஆனாரு. இறங்கி போயிட்டு சுத்திக்கிட்டு, அதாவது பால் வேஸ்ட் பண்ணா ஃபுல் இன்னிங்ஸ் ஆடாம அவரோட கேம் வந்து ஆல்ட் அவுட் போட்டு போயிட்டாரு. ஸோ இங்க என்ன நான் சொல்ல வரேன்னா, ஓபனர்ஸ் ஆயுஷ், ஸோ தலைவன் வந்து வந்தான், பூஸ்ட் பண்ணிட்டு எங்கேயோ போயிட்டான். ஸோ அங்க கான்வே வந்து என்ன பண்ணாருன்னா, அடிக்கல, பாலுக்கு ரொட்டேட் பண்ணாரு. அங்க வரவங்க மத்தவங்களையும் அடிக்க விட்டாரு. அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேல அவரே சுத்த சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல, அவருமே சுத்தி அவுட் ஆயிட்டாரு. அண்ட் அங்க வந்து பிரேவிஸ் என் தலைவன் அங்க வந்தான். ஸோ ஸ்கோர் வந்து இன்னுமே போயிருக்கலாம். எனக்கு என்ன கேட்டா நடுவுல கொஞ்சம் லோ ஆச்சு. எங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜடேஜா என் தலைவன் வந்து பால் சாப்பாடு ஆரம்பிச்சிட்டான். ஸோ லாஸ்ட் டூ டூ ஓவர்ஸ்ல வந்து நீ சிங்கிள்ஸ் டபுள்ஸ் போறது கரெக்டான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஏன்னா இன்னும் எம்எஸ்டி இருக்காரு இன்னும் பின்னாடி. ஸோ நீ வந்து ஜாலியா பேட்டை ஃப்ளோவா விட்டு ஆடலாம். இல்லைன்னா நீ வந்து பிரேவிஸ்கே வந்து இது கொடுக்கலாம். ஆனா அவன் வந்து பாத்தீங்கன்னா டபுள்ஸ் அந்த டைம்ல டபுள்ஸ் சிங்கிள்ஸ் ஓட்டுருந்தான். ஸோ அது எனக்கு வந்து மைண்ட் ஃபக் ஆச்சு. எனக்கு அது அது மட்டும் அந்த பார்ட் மட்டும் எனக்கு மைண்ட் ஃபக் ஆச்சு. ஸோ மற்றபடி பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து ஒரு பேட்டிங் வந்து சூப்பரா செட் பண்ணிட்டு வராங்க. ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு வந்து ஒரு தரமான பேட்டிங் யூனிட் மாதிரி தான் இருக்கு. கெய்க்வாட் வந்தா இன்னுமே வந்து ஆட் ஆன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். என் மைனஸ் பாயிண்ட்னு வர்றப்ப எனக்கு வந்து இன்னைக்கு ஓகே, இன்னைக்கு 230, அதனால வந்து ஏதோ கில் ஏதோ சொதப்பிட்டான். அதனால ப்ரெஷர் தாங்க முடியாம பின்னாடியோட பேட்ஸ்மேன் எல்லாம் சுத்தணுங்கிற மைண்ட் செட்லயே வந்து கையில கொடுத்துட்டு போயிட்டாங்க ஜிடி. அவனோட கேம் இன்னைக்கு ஜிடியோட கேம் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டா இல்ல, ஒரு ஃப்ரீ மைண்டடே இல்ல. கில் போன உடனே வந்து ஏதோ வரானுங்க, என்ன பண்றாங்க அவனுக்கே தெரிய மாட்டேங்குது. சுத்துறானுங்க கையில குத்துட்டு போறானுங்க, சுத்துறானுங்க கையில குத்துட்டு போறாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இவனுங்க வந்து பவுலிங் சூப்பரா போட்டாங்க அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. மேபி அந்த ஸ்கோர் செட் பண்ண ப்ரெஷர்ல வந்து அவுட் ஆயிட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலாம். எனக்கு என்னன்னா, நெக்ஸ்ட் இயர் வந்து இந்த வேணாண்ட இந்த கேஸ்லாம் இருக்கு தெரியுமா, சிஎஸ்கேல அவங்களை தூக்கி போட்டு ஒரு 2 பவுலர் நறுக்குன்னு நச்சுன்னு சூப்பரான பவுலர். எப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து இப்ப ஆர்சிபி எடுத்துக்கலாம். ஆர்சிபில வந்து போன மேட்ச் எக்ஸிக்யூட் இல்லைன்னா மேட்ச் எப்படி மாறுச்சுன்னு தெரியல. பட் ஆனா அவர் ஒத்தால வச்சு பயங்கரமா மூவ் பண்ணிட்டு போறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மரணமான ஒரே ஒரு பவுலர் மட்டும் சிஎஸ்கே எடுத்தாங்கன்னா வந்து ஒரு தரமான டீமா இருக்கும். அண்ட் இட் வில் பி, கண்டிப்பா நான் சொல்றேன், அது ஒரு மேசிவான கம்பேக்கா இருக்கும் நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். ஓகே, சூப்பர். ஆதி, அவனோட பார்வைக்கு எப்படி போச்சு இன்னைக்கு மேட்ச்? சிஎஸ்கே வின் பண்ணனால ஒரு சிரிப்பு இருக்கும் மூஞ்சில, பத்தி சொல்லலாம். பழைய சிஎஸ்கே பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு இது. சும்மா ஓகே, மேட்ச் வின் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் எல்லாமே ஓகே. பட் அதுலயும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு தீபக் கூட விளையாண்டுருக்காரு. அதுதான் ரைட்டான விஷயம். அது விளையாண்டு நம்ம ஜெயிச்சிருக்கோம். என்னடா பண்ணா அவன், என்னடா பண்ணான்? பவுலிங் போட்டான். பவுலிங் போட்டாரு. ஓகே ஓகே, அவர் விளையாண்டு ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டோம், அது பெரிய விஷயம் தான். ஸோ அதான் பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்து சூப்பரா ஆடினாங்க. அதுதான் ருத்ராஜ் வந்துட்டா அந்த ஆல்மோஸ்ட் பேட்டிங் லைன் கம்ப்ளீட் ஆன மாதிரி தான் இருக்கும். எல்லாமே 200 வச்சிருக்கோம். இருந்தா இன்னும் கொஞ்சம் எல்லாருமே சேஃபா ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சீசன் பத்தி தான் பேசணும். இந்த மேட்ச் பத்தி பேசி பெருசா இல்லை, நெக்ஸ்ட் சீசன் பத்தி தான் பேசணும். ஏன்னா ஒரு 2 பேட்ஸ்மேன் எப்படி எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. டாப்ல ஒன்று, டாப்ல இல்லைன்னா பினிஷிங்ல யாராச்சும் ஒருத்தங்க எடுப்பாங்க. சப்போஸ் ருத்ராஜ் ஓப்பன் பண்ணா பினிஷிங்ல யாராச்சும் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ எடுத்தா ஒரு ஒரு 7 பேட்ஸ்மேன் ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருந்தா நல்லா இருக்கும். ஜடேஜா வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா கீழெல்லாம் விளையாடணும், மேல விளையாட தேவையில்ல. சீசன் ஒரு 2 மேட்ச் நல்லா தான் ஆடினாரு. பட் இருந்தாலும் அந்த கேமுக்கு வந்து அவர் லாஸ்ட்ல ஒதுக்கி வச்சதான் இல்லை, ப்ரெஷர்ல தான் ஆடுறது. அந்த மாதிரி பேட்ஸ்மேன் தான். தோனி ஆடுவாரான்னு தெரில, அதை பார்ப்போம்.
ஸோ அதுதான் ஆல்மோஸ்ட் பேட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னைக்கு பவுலிங்குமே ஆக்ஷன் நல்லா தான் பண்ணாங்க. முக்கியமாக வந்து கம்போஜ் சூப்பராக போட்டார். அவர் ஆக்சுவலாக தோனியே சொன்னார், அவன் வந்து நல்லா லைனில் போடுறாரு. எனக்கு தெரிஞ்ச அவர் கிட்டத்தட்ட ஏசுல்வுட் மாதிரி தான் கம்போஜ். ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் பவுலிங் போடுறாரு அவர். இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் சீசன் இன்னும் சூப்பராக போடுவார்னு நினைக்கிறேன். அவர் இப்போதான் கேமுக்குள்ள வந்ததுனால இன்னும் சூப்பராகவே போடுவார் நெக்ஸ்ட் சீசன் எனக்கு தோணுது. மற்றபடி ஓவராலே சூப்பராக போட்டாங்க. ஜடேஜா ஓப்பனிங் ஓவர்லாம் போட்டார் இன்னைக்கு. தோனி ஏதோ அது மேபி வந்து ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அதனாலவே ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்கவே. இன்னும் 2 ஓவர் டூபேக்கெல்லாம் கொடுத்தாங்க, அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். டூபே அவாய்ட் பண்ணிட்டு ஃபுடாவை அவாய்ட் பண்ணிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் லைட்டாக கம்மியாக இருக்குமோன்னு தோணுது. அதுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம 9th பிளேஸ்ல முடிச்சிருக்கலாம். சரி பரவாயில்ல, இவர் வின் பண்ணதே பெரிய விஷயம் தான். பட் கவலை. பட் இருந்தாலும் நீ ஸ்டார் பெர்ஃபார்மர்னா டெவால் ப்ரூயிஸ் தான். அவர் பார்த்தாலே சந்தோஷமா இருக்கு. உள்ள வரதும் சரி, 19 பால்ல 50ரா. எப்பா நான் அப்படியே இந்த சீசன்ல வந்து இந்த இவனை பார்த்தோன்னே அப்படியே கையெடுத்து கும்பிட்டு, அப்பா தேங்க்ஸ், அவர் சிஎஸ்கே வந்து இப்படி இருக்கிற சிஎஸ்கே வந்து தூக்கி நிப்பாட்டுறியடா, எல்லா மேட்சுமே ஒரு கன்சிஸ்டன்சியான ஒரு பிளேயர் மாட்டிக்கிட்டாங்களா நமக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸா இருந்துச்சு எனக்கு. அதாவது 10 டீம்ல வந்து நம்ம கிட்ட வந்து மாறி இருக்காரு. அது நம்ம என்ன பண்ணோம்னு தெரில. சீசன் போனாலும் பரவாயில்ல, 2 பிளேயர் நம்ம கிட்ட மாட்டிட்டாங்க லாட்ரி மாதிரி. அவங்கள வச்சு ஒரு 10 வருஷத்துக்கு ஓட்டணும் நம்ம. அதுதான் இப்போ டார்கெட்டா இருக்கும். ஹாரிஸ் பெஸ்ட் பிக்கா நான் 2 பேர் தான் மச்சான் பாக்குறேன் இந்த வாட்டி. என் தலைவன் பிரவீஸ்ரா, அப்புறம் ஓபனர் ஆயுஷ். இந்த 2 பேர் வந்து பட் நீ சூப்பரான ஒரு pick. மெயினான ஆளை ஒரு விட்டுட்ட. சோ அதுதான் என்னால நம்ப முடியல. சோ நூர் அகமது எப்படி விட்ட? நூர் ஆமா, அகமது. நூர் ஓகே அகமது ஓகே ஓகே, ஆக்ஷன்ல நீ ஜஸ்ட் சொல்றது கரெக்ட். பட் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, பேட்டிங்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 மேட்ச் 2 6 தான் பாக்குறேன். அதுலயே நொந்து போய் உக்காந்துட்டேன். அதை தாண்டி இவனுக்கு வந்து இப்ப 11 6 மேல அடிக்கும் போது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகுது. அப்பனா என்ன, அப்பா பேட்டிங் ஒருத்தன் கிடைச்சானாங்கிற மைண்ட் செட், அந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன் நான், வேற ஒண்ணுமே இல்ல. சோ அதுதான் கரெக்ட். ஓகே. நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன், இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன். சோ ஜிடிக்கு வந்து இது வந்து முக்கியமான கேம், ஃபர்ஸ்ட் பிளேஸுக்குன்னு நினைக்கிறேன். சோ இதுக்கப்புறமா வந்து மேட்ச் எப்படி தோக்குதோ ஜெயிக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த டாப் 4 வந்து பேலன்ஸ் ஆகும். ஸோ இவனுங்க வந்து லாஸ்ட் மேட்சே வந்து டெஸ்ட் மாதிரி தான் நடந்துச்சு, ஒரு டெஸ்டிங் மாதிரி தான் தோத்தானுங்க. பட் திருப்பியுமே தோக்கும்போது ஸ்டார்டிங்ல எல்லா மேட்சும் ஜெயிச்சுட்டு லாஸ்ட் தோத்துட்டே வந்து கப்பை விட்டுட்டு போனா அது நோ யூஸ். ஸோ இவ்வளவு ரன் அடிச்சு நோ யூஸ் அப்படிங்கிற கரெக்ட். மாதிரி தான் இருக்கு. சோ இன்னொரு முக்கியமான விஷயம், பிளே ஆஃப்ல பட்லர் இருக்கு, வேற இருக்க மாட்டாரு. பட்லர் இல்லைன்னா இன்னுமே கொஞ்சம் மைனஸ் தான் நான் பாக்குறேன். ஏன்னா அவர் தலைவன் ஒரு பெரிய ஒரு ஸ்டார் பிளேயர். அண்ட் நீ சொல்றதுதான், 4 பேர் தாண்டி பேட்டிங் இருக்கா அப்படின்னு கேட்டா எல்லாருக்குமே அதுதான். வந்து ஒரு இது. அண்ட் பிளே ஆஃப்ல வந்து மெயின் என்னன்னா ப்ரெஷர் இருக்கும். லீக் மேட்ச் ஆடுறது வேற, பிளே ஆஃப் ஆடுறது வேற. ஸோ ரெண்டுக்குமே டிஃபர் இருக்கு. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு கொண்டு போறாங்கன்னு தெரியல. ஆஷிஷ் நேரா தான் வந்து ரொம்ப பேசிட்டே இருப்பாரு. ஸோ ஏதோ டீம் லைனப் வச்சு ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கி கொண்டு போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறேன். ஏன்னா எல்லாருமே சும்மா கிடையாது. அங்க இருக்கிற டீம் எம்ஐயா இருக்கட்டும், ஆர்சிபியா இருக்கட்டும், எல்லாருமே வந்து வெறி வெறி கொண்டு காத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்களுமே வந்து வெறி கொண்டு போனாதான் அங்க அடிக்க முடியும். ஸோ அதுதான் சொல்ல வந்தேன். கண்டினியூ பண்ணு. அதுதான் அந்த So, கொலாப்ஸ் தான் இன்னைக்கு. அந்த கொலாப்ஸ் நடந்துச்சு அவங்க பேட்டிங் லைனப்ல. நல்லாவே நடந்துச்சு, நல்லாவே நல்லாவே நடந்துச்சு. தெரிஞ்சுது அந்த மிடில் ஆர்டர்ல வந்து. போன மேட்ச் அவுட் ஆனாங்க, பட் ரன் அடிச்சாங்க. இந்த மேட்ச் அவுட் ஆனாங்க, ரன்னும் அடிக்கல. அதனால அந்த ஏர்லி கொலாப்ஸ். விக்கெட் போன உடனே அவ்வளவுதான், அவங்க செம்ம டவுன் ஆயிடுறாங்க. இவ்வளோ மேட்ச் அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். கொலாப்ஸ் ஆனா என்ன ஆகும், நல்லா ஆடுவாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு சிஎஸ்சி கிட்ட எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. இது மத்த பிரான்ச்சைஸ் எல்லாரும் அது பார்ப்பாங்க. ஆக்சுவலா இது வந்து பிளே ஆஃப் நடக்கல, லீக் மேட்ச் லீக் நடந்துச்சு. மேட்ச் So நடந்திருக்கு. இதுக்கு ஏத்த மாதிரி இவனுங்க இதை வந்து டெஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டு கொண்டு போலாம். சோ பாப்போம் என்ன பண்றாங்கன்னு பாப்போம். போலாம். அது ஒண்ணு கரெக்ட் பண்ணி போலாம். இல்லைன்னா அதே மாதிரி போச்சுன்னா மத்த டீம் யூஸ் பண்ணிப்பாங்க. எது வேணா நடக்கும். ஸோ அதுதான் ஜிடி பொறுத்தவரை எதையாச்சும் பண்ணி அந்த பட்லர் இல்லாத இடத்துல எதாச்சும் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். இதை அவங்க ஓகே. பண்ணாதான் போக முடியும். மற்றபடி சிஎஸ்கேக்கு வந்து அடுத்த சீசனுக்கு துண்டு போட்டு வச்சிருக்காங்க. ஒரு 8 பிளேயரு வெளில தள்ளணும். வெளில தள்ளிட்டு புதுசா 2 3 பிளேயர் ஆடணும். எடுத்தா நல்லா இருக்கும். பார்ப்போம். என் தலைவன் 100 பாயிண்டாண்டா இன்னைக்கு. ஒரு ரொம்ப 4 பெருமையா பிளேயர் இருக்கு. ஒரு 4 பேர் சொல்லலாம். நூர் அகமது ஃபர்ஸ்ட், நூர் அகமது தான். 2வது வந்து ஆயுஷ், பிரவிஸ், அப்புறம் வந்து 4th நான் கம்போஜ் சொல்லி அவன்
ஏன்னா அவர் நிஜமாவே நல்லா போட்டிருக்காரு. கலீல் அகமதுமே நம்மளுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காரு இந்த சீசன். கலீல் அஹ்மத் நல்லா பண்ணியிருக்காரு. பட் கம்போஜ் கலீல் அஹ்மத் ஆல்ரெடி ப்ரூவன் தான், அவர் நல்ல போலர், ஓகேன்னு சொல்லலாம். நான் புதுசா வந்ததுல இவங்க ஆகணும். இது உருவில் பட்டேலும் நல்ல பிக் தான். அவன் மோட்டிவே சூப்பரா இருக்கு. அடிச்சா ஆமா, 6 தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல வந்து இல்ல பார்க்கவே நல்லா இருக்குது. நல்ல ஒரு ஒன் எங்கேயுமே டவுன்ரா. ஸ்டாப் பண்ற மாதிரி தெரியல, அவரு எனக்கு ஃபுல்லா அப்படியே அட்டாக் தான் அந்த போறாரு. அந்த ஒன் டவுன்னா சுரேஷ் ரெய்னா அந்த இதுக்கு யாரா செட் ஆவா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா ஒரு நியூஸ் வந்துச்சு, நெக்ஸ்ட் இயர் ரைனா பேட்டிங் கோச் நெக்ஸ்ட் இயர் போறாங்க. பேட்டிங் கோச் பார்க்கலாம். ஆமா. ஓகே, ஒரு வெரி என்னோட இல்ல இது நான் சொல்றேன். சிஎஸ்கே ஜிடி மேட்ச்ல வந்து நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, ஜிடி ஒரு ரொம்ப ப்ரெஷருக்கு இப்போ உள்ள தள்ளப்படுறாங்களோ அப்படின்றத நான் பார்த்தேன். ஏன்னா இப்போ அவங்களுக்கு மெயினான மேட்ச், இவ்வளவு மேட்ச் ஜெயிச்சது முக்கியம் இல்ல. ஐபிஎல் இந்த பீக்ல இருக்கும் போது பிளே ஆஃப், அதுவும் பிளே ஆஃப்ல டாப் 2 அந்த 2 பொசிஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான பொசிஷன். ஏன்னா அதுதான் வந்து ஒரு கப்புக்கு ஒரு பிரகாசமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது அந்த 2 பொசிஷன் தான். ஸோ அதுக்கு பயங்கர டீமும் எல்லா டீமும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுல ஜிடி ஒரு நல்ல ஸ்பார்க்கா இருந்தாங்க. பட் அவங்களால இனிமே சான்சஸ் இருக்கு. பட் ஆர்சிபி எல்லாம் தோத்துட்டு வரனால, பட் அவங்க எடுத்துட்டு போயிருக்கணும். அதே சமயத்துல சிஎஸ்கே சைட் பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு ஓஜி சிஎஸ்கேவா இன்னைக்கு ஆடினாங்க. எவன் போட்டாலும் அடி. ஸ்கோர் கார்டு எடுத்து பாருங்க. நம்ம ஆயுஷ் மாத்திரை அடிச்சு பொழக்கிறாரு, கான்வே அடிக்கிறாரு, ஊர்வில் பட்டேல் அடிக்கிறாரு, டிவால் ப்ரூவிஸ், டூபே எல்லாருமே அடிக்கிறாங்க, அடி பொழக்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்கோர் கார்டை இந்த சீசன் ஃபுல்லா நான் பார்த்ததே இல்லை சிஎஸ்கே கிட்ட இருந்து. பட் இந்த ஸ்கோர் கார்டு வந்து பார்க்கும்போது அப்படியே ஓஜி தன்ஸ் 230 எல்லாம் அடிக்கிறாங்க. என்ன மாதிரி அடி அது சிஎஸ்கேக்கு? சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஒரு பெருசு ஒரு ஃபேன்ஸா அவங்க சிஎஸ்கே வந்து லாஸ்ட் இந்த சீசனோட லாஸ்ட் மேட்ச் ஒரு வின்னிங்ல முடிச்சனால ஏதோ ஒரு சின்ன ஒரு ஃபேன் பாய் சம்பவம் எடுத்துட்டு போறாங்க. சோ பயங்கரமா ஆடினாங்க. இது லாஸ்ட் யாரா கேட்ச் வேற டோனி இருக்கும். புடிச்சு முடிச்சாரு. சோ அதுல முக்கியமா நான் இன்னைக்கு சொல்ல போறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஓவர்ல வந்து வெறும் 5 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. அதுல ஒரு ஒய்டு 4 ரன். செகண்ட் ஓவர் அர்ஷத் கான் போட்டாரு ஜிடில இருந்து. ஆயுஷ் மாத்திரை அடிக்க ஆரம்பிச்சாரு. 22 ரன் அந்த ஓவர்ல. அந்த பவர் பிளேல எடுத்துட்டு போன ஓவரே அந்த செகண்ட் ஓவர் தான். அடிச்சு பொழந்து எடுத்துட்டாரு ஆயுஷ் மாத்திரை. 6 அது கோடு ஒரு மாதிரி இருந்துச்சு. 2 6-4 6-4 அப்படிதான் இருந்த மாதிரி இருந்தது. சூப்பரா இருந்தது பார்க்கவே அந்த ஸ்கோர் கார்டை, அந்த பவுலிங் இதவே பார்த்தாலே. அஷர் கான் நல்ல அடி வாங்கினாரு. அவங்க பவுலர்ஸ் எல்லாமே நல்லாவே அடி வாங்கினாங்க. அதுக்கப்புறம் கான்வே இன்னைக்கு வந்து சூப்பரா ஆடினாரு. கான்வே வந்து இன்னைக்கு ஒரு நல்ல 50, நல்ல ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியான 50. ஹாரிஸ் அங்க பாராட்ட வேண்டிய விஷயம் ஒண்ணே 4 ஓவர் 20 ஓடவே ஒருத்தவன் அவன் யாரா அவன் எப்படி போடுறான்? இந்த இதுலயும் அப்படி பர்பிள் பிரசித் ஆக்சுவலா அவரு. சோ முக்கியமா பார்க்க வந்தா 230 அடிச்சிட்டாங்களே, அதுவே ஒரு கஷ்டம். ஏன்னா ஜிடியை பொறுத்த வரைக்கும் 210 மேல சேஸ் பண்ணதே கிடையாது இந்த சீசன்ல. ஏன்னா அவங்க ஹையஸ்ட் அவங்களோட பேட்டிங் யூனிட் வந்து ஃபர்ஸ்ட், அதுவும் அந்த டாப் 4 அடிச்சு 206 207 மேக்ஸிமம். 230 வந்து ஒரு பெரிய ஹியூஜ் டோட்டல். அதுலயுமே கில் அண்ட் சாய் சுதர்ஷன் அடிச்சு ஆக வேண்டிய கட்டாயம் இந்த சேஸ்ல எல்லாம். பட் அந்த இடத்துல வந்து கில் வந்து ஆட முடியல, சாய் சுதர்ஷன் ட்ரை பண்ணாரு பட் முடியல. கம்போஸ் அந்த இடத்துல யாரையுமே அடிக்க விடல. சூப்பரா 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. 100 ஆகும்போது 3 விக்கெட் எடுத்து கலக்கிட்டாங்க 2 பவுலர்ஸும். சோ இன்னைக்கு ரொம்ப ஹைலைட்டா இருந்தது சிஎஸ்கே பவுலர்ஸ் தான். அன்சுல் கம்போஸ், 100 அகமது 2 பேருமே வந்து ஒரு எப்படி சொல்றது, நெக்ஸ்ட் இந்த சீசன் இந்த மேட்ச் இல்லாம நெக்ஸ்ட் இயருக்கு எடுத்துட்டு போற அளவுக்கு ஒரு இது வச்சிருக்காங்க, ஸ்டஃப் வச்சிருக்காங்க. அது 100 அகமதெல்லாம் வந்து டாப் கிளாஸ். இந்த சீசனோட ஒரு பெஸ்ட் பிளேயரா சிஎஸ்கே பிக் பண்ணணும்னா நான் 100 அகமது தான் பிக் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் ஒன் மேன் ஆர்மியா போராடிட்டு இருக்காரு. எல்லாருமே சொதப்புறாங்க. பேட்டிங் சைட்ல இருந்து எல்லாம் காலி, ஆல்ரவுண்ட்ல இருந்து காலி. பட் பவுலர்ல ஒருத்தர் தான் வந்து அப்படியே ஜொலிக்கிறாரு. சோ இப்போ வரைக்குமே வந்து அவர் தான் வந்து விக்கெட் டேக்கிங்கா இருக்காரு. கலீல் அகமது வந்து நல்லா சப்போர்ட் பண்றாரு, நல்லா அசிஸ்ட் பண்றாரு. பட் ஸ்டில் 100 அகமது கண்டினியூட்டியா அதாவது எல்லா மேட்ச்லயுமே மேட்சுக்கு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு பர்பிள் கேப் ஹோல்டரா இருக்காரு. பட் இப்பதான் வச்சிருக்காரு. இதுக்கப்புறம் எடுத்துட்டு போவாரான்னு தெரியல. பட் ஸ்டில் 100 அகமது வந்து ஒரு பெஸ்ட் பிக்கா நான் பாக்குறேன். ஸோ அடுத்தபடியா நம்ம டெவால் ப்ரூவிஸ் மனுஷன் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்ல, அந்த டீமுக்கே வந்து ஒரு பெரிய ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாரு. அவர் வந்த இன்டென்ட்லாம் பயங்கரமா வந்தோடனே அடிக்கிறாரு. நான் என்னோட கேம் ஃபர்ஸ்ட் பாலே இன்னைக்கு 4 ஸ்ட்ரைட்ல விட்டாரு. ஸோ அந்த மாதிரி இன்டென்ட் பிளேயர்ஸ் வந்து சிஎஸ்கே டீம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தேவை. அதுக்கேற்ற ரைட் பொசிஷன்ல இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல. ஏன்னா நம்ம ஒன்று ப்ரிடிக்ட் பண்ணா அவங்க வேற ஒன்று ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. சொல்ல முடியாது, என்ன வேணாலும் பண்ணலாம். சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஆயுஷ் மாத்திரை கூட விட்டுடலாம், அந்த மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட். ஸோ அவங்க வேற ஒரு இதுல இருப்பாங்க, வேற ஒரு மைண்ட்ல. ஆக்சுவலா ஃபிளெமிங் கூட சொல்லியிருந்தாரு, நாங்க வந்து நெக்ஸ்ட் இயருக்கு பிளான் பண்ணிட்டோம், எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னு.
என்ன பிளான்னு தெரியல, நல்ல பிளானா இருந்தா சந்தோஷம். ஸோ அதே மாதிரி ஜிடி சைட்ல இருந்து ஜிடி மிடில் ஆர்டர் ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கு. ஷாருக் கான் இன்னைக்கு பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. ருத்தர் ஃபோர்ட் ஆஹா. ஸோ அவங்க டாப் ஆர்டர் மட்டும் நம்பி இருந்தா இதான் ரிசல்ட். பிளே ஆஃப் அவங்க போனாலும் அவங்க தோத்துட்டு தான் வெளியே வரணும். ஸோ அவங்க மிடில் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணணும். பட்லர் வேற இருக்க மாட்டாரு. ஸோ அவங்க ஒரு ரீப்ளேஸ்மெண்ட், ஒரு நல்ல ஒரு இது தேடியே ஆகணும். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஓகே, நல்லா தான் போடுறாங்க ஓரளவுக்கு. பட் ஸ்டில் இன்னைக்கெல்லாம் நல்ல எக்ஸ்பென்சிவா போயிட்டாங்க. சிராஜ் ஓவர் அடி காலி பண்ணிட்டாங்க. So இந்த பிரசித் கிருஷ்ணா தவிர இங்க இன்னைக்கு எல்லாருமே அடி வாங்கினாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து அவங்க ஸ்ட்ராங் பண்ணணும். பேட்டிங்ல மிடில் ஆர்டர்ல கண்டிப்பா நல்ல பேட்டர்ஸ் இருந்தே ஆகணும் ஜிடி. அப்பனா தான் அவங்க வந்து பிளே ஆஃப்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். டாப் டூல இருப்பாங்களான்னு தெரியல, ஏன்னா அடுத்தடுத்த ஆர்சிபி மேட்ச்ல தான் டிசைட் ஆக போகுது. ஸோ அதுதான் இன்னைக்கு மேட்ச். நெக்ஸ்ட் இயர்ல யாருக்கு எப்படியோ தோனி ஆனா நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த மேட்சை நான் வந்து முடிச்சுட்டு இப்போ 68க்கு போயிடுறேன். மேட்ச் நம்பர் 68 சன்ரைசர்ஸ்க்கும் கேகேஆருக்கும். இது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் மேட்ச் இல்லைனாலும் ஒரு அவங்க சீசன் முடிக்கும் போது இது ஒரு எந்த எடுத்துட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மேட்ச். ஆனா இந்த மேட்ச்லயும் எஸ்ஆர்எஸ் சம்பவம் பண்ணாங்க. அதை பத்தி நான் ஆதி கிட்ட கேக்குறேன். ஆதி, எப்படி இன்னைக்கு எஸ்ஆர்எச் பேட்டிங்கை பத்தி பாக்குறேன்? இந்த மேட்ச் வந்து சத்தியமா தேவையில்லாத மேட்ச் தான். எந்த சிக்னிஃபிகன்ஸும் இல்லை. பட் க்ளோசிங் மேட்ச் தான் ரெண்டு பேருக்கும். ஸோ சன்ரைசர்ஸ் வந்து எப்படி ஆரம்பிச்சாங்களோ அப்படியே முடிச்சுட்டாங்க. நடுவில் எதுவுமே பண்ணல. அப்புறம் தான் அவங்க சீசன் முடிஞ்சு. ஓப்பனிங் ஃபினிஷிங் நடுவில் எதுவுமே இல்லை. 280 அடிச்சாங்க, 270 முடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஓப்பன் பண்ணி இங்கே முடிச்சுட்டாங்க. இப்போ என்னன்னா, சன்ரைசர்ஸ் பொறுத்தவரை இந்த சீசன் ஓவராலா சொல்றேன். அவங்க அவங்க வச்சதே ஒரு பிளான் தான். பேட்டிங் நல்லா ஆடணும், பேட்டிங் நல்லா ஆடணும், பேட்டிங் நல்லா ஆடணும். அவங்க வின் பண்ண மேட்ச் தான் பேட்டிங் நல்லா ஆடி இருக்காங்க. தோத்த மேட்ச் தான் பேட்டிங் சொதப்பிருக்காங்க. இதுதான் சீசன் சம்மரி. மற்ற அதே பார்த்தீங்கன்னா பவுலிங்ல அவங்க சும்மா கான்சென்ட்ரேட்டே பண்ணல. அதனால தான் வந்து இந்த நிலைமைக்கு இருக்காங்க எனக்கு தோணுது. ஏன்னா யூஸ்வலா கொஞ்சம் ஏதோ ஆல்மோஸ்ட் ஒரு 150 அடிச்சா கூட ஒரு நல்ல பவுலிங் இருந்தா டிபெண்ட் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம். பட் அவங்கள்ட்ட இல்லை, ஒரு ப்ராப்பரான பவுலிங் அட்டாக்கே இல்லை. அதனால தான் சொதப்பிருக்காங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 2-3 மேட்ச் எக்ஸ்ட்ரா அது கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கலாம். அப்கோர்ஸ் பேட்டிங் சொதப்புறாங்க. பட் ஓவராலுக்கு அடிச்ச மேட்ச்ல ஜெயிக்க வேண்டியது வந்து பவுலிங்கால ஜெயிச்சிருக்கலாம்னு தோணுது. அதை பிளான் பண்ணணும். நெக்ஸ்ட் சீசன் வந்து அவங்க மெயின் வந்து பவுலிங்ல நல்லா ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா ஒரு பெரிய ஸ்பின்னர்னு இல்லை அவங்க டீம்ல. சீம் பவுலிங் பார்த்தா ஷமி கொண்டு வந்தாங்க. பட் ஷமி அவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணல. பேட் கமின்ஸும் ஆன் அண்ட் ஆஃப் தான் இருந்தாரு. மற்றபடி ஸ்ட்ராங்கான ஒரு யூனிட்டாகவே இல்லை. அதனால தான் வந்து டோட்டலாக டேமேஜ் ஆயிருக்கு இந்த சீசன் ஃபுல்லாக. கேகேஆருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க என்ன சொல்றேன்னே தெரியல. டோட்டலாக ஆப்போசிட்டாக சொல்லலாம். அவங்க பேட்டிங்கே கான்சன்ட்ரேட் பண்ணல, பவுலிங்கில் ஓரளவுக்கு தெளிவாக இருந்தாங்க. வருண் சக்கரவர்த்தி இவங்க இருந்தாரு, வைபவ் ஒரோரா. ஸோ அவங்களே ஒரு பவுலிங் யூனிட்டாக இருந்துச்சு. பட் பேட்டிங் யூனிட்டாக வந்து சால்ட் போனதுனால ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை யாருமே. வெங்கடேஷ் ஐயர்லாம் சொதப்பினாரு. ரகுவன்ஷி இருந்தாரு. பட் கூட யாரும் நிக்கல. ரஹானி அப்பப்போ ஆடினாரு. ஸோ ஓவராலா பேட்டிங் லைனப்பா அவங்க சரியாகல. ஸோ அப்படியே ஆப்போசிட் தான் இவங்களுக்கு. ஸோ இவங்க வந்து பேட்டிங் ட்ரை பண்ணுவாங்க, அவங்க வந்து பவுலிங் ட்ரை பண்ணுவாங்க ஆப்ஷன்ல. அப்போதான் ஃபிக்ஸ் ஆகும். மற்றபடி இன்னைக்கு கிளாஸ் சூப்பராக ஆடினார். பயங்கரமான நாள் இன்னைக்கு. டிராவிஸ் ஹெட் ஃபார்முக்கு வந்திருக்காரு. பட் இஷான் கிஷானும் அடிச்சாரு இன்னைக்கு. ஸோ அதுதான் அவங்க வந்ததுனால 270 அடிச்சிட்டாங்க. அப்பயே தெரிஞ்சிச்சு மேட்ச் தோத்துருவாங்கன்னு. அதுதான் முடிஞ்சிருச்சு. அடுத்த சீசன் ஃபோக்கஸ் பண்ண ரெண்டு பேரும். சூப்பரு. ஓகே சஞ்சய், உன்னோட ரிவ்யூ எப்படி எஸ்ஆர்எச் கேகேஆர்? அதுதான் இது வந்து மேட்ச் நான் பார்க்கும்போது எஸ்ஆர்எஸ் கேட்க என்னடா ரெண்டும் முஞ்சு போன டீம் வந்து போடுறாங்க, இந்த மேட்ச் தான் ஃபயரா இருக்குமாடா அப்படின்னு சொல்லிட்டு தான் மைண்ட் செட்ல தான் நான் உட்காந்துருந்தேன். பட் எஸ்ஆர்எஸோட பேட்டிங்கை பார்த்துட்டு ஆஹா, இவனுங்களோட இன்டென்ட் அதாவது கிளியரா தெரிஞ்சிச்சு மச்சா. ஸ்டார்டிங் வந்து இவங்க ஆக்ஷன்ல எடுத்தது அந்த 5 பிளேஸ். ஸோ அந்த 5 பிளேஸுமே வந்து பாத்தீங்கன்னா கமின்ஸை தூக்கிட்டு மிச்சம் 4 பேருமே பேட்ஸ்மேன். ஸோ அப்பயே தெரிஞ்சிச்சு இவனுங்க பேட்டிங் அடிச்சா மட்டும்தான் தே கேன் வின், இல்லைன்னா வந்து இவங்க வின் பண்ண மாட்டாங்கிறது கிளியரா தெரிஞ்சிச்சு அப்பே. ஸோ இப்ப நம்ம வந்து சம்மரி மாதிரி எடுத்து பார்த்தோம்னு வையே, ஒரு 4-5 மேட்ச் 200+ அடிச்சானுங்க. இந்த மாதிரி 250, 230, 270, 280ங்கிற மாதிரி. ஸோ அந்த மேட்ச்ல ஜெயிச்சிட்டானுங்க. மற்ற மேட்ச்ல வந்து நக்கிட்டு போயிட்டானுங்க. ஸோ இதுதான் உண்மை. ஸோ ஒரு காலத்துல நான் முன்னாடியே பழைய வீடியோ முன்னாடியே சொல்லிட்டு இருப்பேன், ஒரு காலத்துல எஸ்ஆர்எச் அப்படின்னா
பெஸ்ட் வந்து பவுலர்ஸ் தான். அந்த லோ டிஃபெண்டிங் ஸ்கோர் 140 பிளஸ் கூட அடிக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு ஸ்குவாடு இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ பேட் கமின்ஸ் கேப்டன்ஷிப் வந்து அவர் ஒரு பெரிய கேப்டன். அவர் வந்து நான் எப்பவுமே அப்படிதான் பார்ப்பேன். ஏன்னா எல்லா வகையிலுமே எப்படி எப்படி போடணும் வேரியேஷன். ஸோ எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னா நட்ராஜனுக்குலாம் வந்து நிறைய வேரியேஷன் சொல்லி கொடுத்தாரு அந்த டைம்ல. ஸோ அப்படி ஒரு பவுலர் இருக்கிறப்ப இங்க எல்லாமே வந்து நியூ தான். பவுலர்ஸ் அவ்வளவு பெருசா இல்லைன்னு வச்சுக்கேன். பட் சொல்லி தரலாமே இவரு. இப்ப இவரு ஒரே வந்து பழகுறாங்க, ஓகே ஃபைன். பட் இருந்தாலுமே வந்து இவர் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதான் அந்த பிளான் பி பிளான் சின்னே கிடையாது. பிளான் ஏ ஒரே ஒரு பிளான் தான். போறோம் அடிக்கிறோம் 200 பிளஸ் 250 பிளஸ் அடிச்சா நம்ம வின்னு, இல்லைன்னா கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட தான் போனாங்க. ஸோ இது வந்து மாறணும். ஸோ இவனுக்கு வந்து கண்டிப்பா ஒரு 2 to 3 பவுலர்ஸ் தேவை கண்டிப்பா எஸ்ஆர்ஹெச்சுக்கு. இல்லைன்னா வந்து இவனுங்க இப்படியே தான் போக முடியும். ஏன்னா எல்லா மேட்சுமே வந்து நீ எல்லா பேட்ஸ்மேனும் நம்பி ஆட முடியுமான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு மேட்ச் அபிஷேக் அடிப்பான், எல்லா மேட்சும் அடிக்க மாட்டான். கிளாஸ்னும் அப்படிதான். ஸோ அவங்க டீம் வரிசையா எடுத்தாலே அப்படிதான். மேபி இவனுக்கு வந்து ஒரு ஒரு மேட்சுக்கு ஒரு ஒருத்தம் பெர்ஃபார்ம் பண்ணா உண்டு. ஆனா அது நடக்குமா தெரியல. இவங்களோட கிராஃப் பாத்தியா, பெர்ஃபார்ம் பண்ணா எல்லாரும் ஒன்னா பெர்ஃபார்ம் பண்றானுங்க, இல்ல எவனுமே பெர்ஃபார்ம் பண்ண மாட்டானுங்க. சோ அதுவே வந்து ஒரு பெரிய மைனஸ் இந்த டீமுக்கு. சோ ஏதாவது ஒரு ஸ்கெட்ச் ஒர்க் பண்ணி நெக்ஸ்ட் இயருக்கு வந்து பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஓகேங்கிற மாதிரி தோணலாம். இங்க கேகேஆர் பக்கம் நான் வரேன். கேகேஆர் பக்கம் வர்றப்ப வந்து ஒரு சூப்பரான ஸ்குவாட் என்ன பொறுத்த வரைக்கும். நல்ல ஒரு ஸ்குவாடு. பட் ஆட தெரியாம ஆடிட்டு இருக்காங்க, அதுதான் சொல்லணும் உண்மையா சொல்லணும்னா. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் ஸ்டார்டிங்கே போகும்போது மனேஷ் பாண்டியெல்லாம் தூக்கி பின்னாடி எடுக்கிறானுங்க. அவர் சூப்பரான பிளேயர். அவர் வந்து ஒரு 1 டவுன் 2 டவுன் அந்த மாதிரி எடுத்துட்டா அவர் பாலும் சாப்பிடுவாரு. பட் போக போக ரன் இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ தட் நீ முன்னாடியே எடுக்கணும் அவரை. அவர் முன்னாடியே எடுக்கண்டா விக்கெட் ஸ்டாப் ஆகும். நான் வந்து இந்த ஸ்குவாட்லயே வந்து பாத்தீங்கன்னா மனிஷ் பாண்டே வந்து நம்புவேன். ஏன்னா வந்து 10 மேட்ச்ல மினிமம் கேரண்டி 8 to 9 மேட்சஸ் கண்டிப்பா அவர் பேர்ல வந்து 30 பிளஸ் வந்துடும். ஸோ விக்கெட்டும் அவங்க ஸ்டாப் ஆகும். ஸோ இது வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கலாம். அண்ட் இவங்க பண்ண தப்பு நான் என்ன சொல்ல வரேன்னா, ரகு வன்சிங்கிற ஒருத்தவன் சூப்பரான ஃபார்ம்ல இருந்தான் சென்டர் ஆஃப் த மேட்ச் நடுவில் ஆடிட்டு இருக்கிறப்ப. அவனை தூக்கி கீழே போட்டு வேற ஒருத்தர் மேல கொண்டு வந்த இதெல்லாம் கேப்டன்சி வந்து ஒரு வெரி புவர் கேப்டன்சியா நான் பாக்குறேன். ஸோ அங்க ஃபார்ம்ல இருக்கிறப்ப அதை வந்து மாத்தவே கூடாது. ஸோ அவனுக்கு இன்னுமே சான்ஸ் கொடுத்து இன்னுமே பில்ட் பண்ணிருக்கலாம். இப்ப அவனோட கேமையும் வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. கீழே இருக்கி அடினா அவன் என்ன பண்ணுவான், அவனோட கேமையும் ஸ்பாயில் பண்ணி இது பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இது பண்ணணும். ஸோ அதுதான் நான் சொல்ல. ஆனா கேகேஆர் பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்குவாடு. அதை வந்து ட்ரெயின் பண்ணி சூப்பரா யூஸ் பண்ணா இன்னொரு டிராஃபி அடிக்கிறதுக்கு இருக்கு. ஸோ அது அடுத்த வருஷம் தான் பண்றாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவ்வளவுதான், முடிச்சுக்கிறேன், நீ சொல்லு. ஓகே, சூப்பர். சரி, ஓகே. என்னோட இது பாத்தீங்கன்னா சிம்பிளா முடிச்சிடுறேன், ரொம்ப பெருசா எடுத்துட்டு போல. எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து எப்படி சொல்றது, ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் பேட்டிங். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் எப்படி ஆடினாங்களோ, ஃபர்ஸ்ட் சீசனோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எப்படி ஆடினாங்களோ அதே மாதிரி லாஸ்ட் மேட்ச்ல முடிச்சிருக்காங்க. நடுவில் ஒண்ணுமே இல்லை, திறந்து பார்த்தா அந்த மாதிரி ஆதி சொன்ன மாதிரி தான். ஹெட்டு, அதாவது டாப் ஆர்டர் அடிச்சா சன்ரைசர்ஸ் அடிச்சா 6 இல்லைன்னா அவுட், அந்த மாதிரி ஒரு டீம். பவுலிங் வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்குவாட் சன்ரைசர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஆனா பேட்ஸ்மேன் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஹெட் இன்னைக்கு தாறு மாதிரி தக்காளி சோறு அட்டி பொழந்து கிழிச்சு எரிஞ்சிட்டு 46 பாலுக்கு 70. கிளாஸ்டன் ஐயோ 77 பாலுக்கு 100, சார் 37 பாலுக்கு 100. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு சைன். அது 278 எடுக்கிறதெல்லாம் வந்து டாப் 3 ஐபிஎலோட ஹையஸ்ட் டாப் 3ல சன்ரைசர்ஸ். அந்த 215 பேசினாலே சன்ரைசர்ஸ் பேர் தான் டாப் 3ல வரும். ஏன்னா அந்த லெவலுக்கு ஒரு பேட்டிங், ஒரு எக்ஸ்ப்ளோஷன் வச்சிருக்காங்க. மேல வந்து ஒரு பெரிய எப்படி சொல்றது, ஒரு பெரிய பாம் மாதிரி வச்சிருக்காங்க மேல செட் பண்ணி. ஸோ ஹெட், அபிஷேக் சர்மா, கிளாசன் இவங்க எல்லாம் அடிச்ச அடியில வந்து எந்த பவுலர் எந்திரிக்க முடியாது. அப்படி ஒரு பவுலர் இன்னைக்கு மாட்டினவர் தான் அன்ரிச் நாட் ஜே. ஸோ அதுதான் அவரை வந்து இன்னைக்கு அட்டி பொழந்து எடுத்து 60 ரன்ஸ் கொடுத்துட்டாரு. ரொம்ப எக்ஸ்பென்சிவ். எல்லாத்தையும் நம்பி இருக்க வருண் சக்கரவர்த்தி 3 ஓவருக்கு 56, அதுக்கு மேல எக்ஸ்பென்சிவ். வருண் சக்கரவர்த்தி எல்லாம் கூப்பிட்டு வச்சு அடிச்சாங்க இன்னைக்கு பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே. சோ அவர் வந்து ஸ்பின்னர் ஈஸியா அவர் வந்து டாப் இது நிப்பாட்டிடலாம் அப்படின்ற மாதிரி தான் அவர் போட்டாரு. ஆனா எங்கேயுமே அவர் பேட்ஸ்மேன்ஸ் விடவே கிடையாது. வருண் சக்கரவர்த்தி வந்தாலே 6 தான் இன்னைக்கு பறந்துச்சு. ஸோ அவ்வளவு பெரிய ஒரு பிரைம்ல இருக்க ஒரு ஃபார்ம்ல இருக்க ஒரு ஸ்பின்னரை வந்து பேட்ஸ்மேன் டேக் ஆன் பண்ணாம போதே அதோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எங்கேயோ பூஸ்ட் அப் ஆகும். ஏன்னா அந்த டீமோட மெயின் ஸ்பின்னர் நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா மற்றவங்க எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஈஸி தான் அப்படின்ற மாதிரி அவங்க கான்ஃபிடன்ஸ் லெவல டோட்டலா அடிச்சு இறக்கிடலாம். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு மூவ் தான் இன்னைக்கு பண்ணாங்க. வருண் சக்கரவர்த்தி அடிச்சு பொழந்தனால மத்த எல்லா பவுலர்ஸுமே நம்மளுக்கு ஈஸியா தெரிஞ்சுட்டாங்க அவங்களுக்கு. ஸோ அதனால 17 278 பால் அடிச்சோன்னே அங்க ஸ்ட்ரீக்ல. ஒண்ணுமே பண்ண முடியல நம்ம கேகேஆர் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் பெருசா யாருமே ரன் ஸ்கோர் பண்ணவே இல்லை.
ஸோ அங்க சுனில் நரேன் ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு. பட் எதுவுமே இல்லை. அந்த டீமோட ஹையஸ்ட் ஸ்கோர் 37 ரன். அது மனிஷ் பாண்டே அடிச்சிருக்காரு. ஸோ மனிஷ் பாண்டே பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்டிங் தான், நல்ல பேட்ஸ்மேன் தான். முன்னாடியே கொஞ்சம் இறக்கி விட்டு இருக்கணும் அவரை. ஏன்னா அவர் வந்து அட்லீஸ்ட் விக்கெட் ஸ்டாப் பண்ணியிருப்பாரு. விக்கெட் ஸ்டாப் பண்ணியிருந்தான்னா இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புஷ் கிடைச்சிருக்கும். ஏன்னா 147 120 ரன் டிஃபரன்ஸ்ல தோக்குறது எங்க இருக்கு? அட்லீஸ்ட் ஓரளவு க்ளோஸா இருக்கிறது வந்து ஒரு டீமுக்கு நல்ல சைன். அதை அவங்க பண்ணல. ஏன்னா ரஹானே வந்து எல்லாத்தையுமே மாத்தி மாத்தி இறக்கி விட்டு இருக்காரு. ரகுவன்சி மாதிரி ஒரு பிளேயர் வந்து முன்னாடி டாப் ஆர்டர், அவர் முன்னாடி ஆடணும் டாப் பொசிஷன்ல. அவர் தூக்கி பின்னாடி ஆடி ரிங்கு சிங்க முன்னாடி ஆட விட்டு ஸோ ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. ஸோ 250+ அடிக்ஸ் டோட்டல் ரொம்ப எக்ஸ்போஷனா இருக்கணும். அவங்களோட டீமோட ஹையஸ்ட் ஸ்கோர் 37ங்கிற போது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அந்த டீம்ல ஜெயதேவ் உனட்கட் சூப்பரா போட்டிருந்தாரு. அவர் தான் வந்து நீங்க 3 விக்கெட் எடுத்து 24 ரன் கொடுத்திருந்தாரு. ஸோ அவர் தான் ஒரு ஸ்டார் பவுலரா இன்னைக்கு மேட்ச்ல அவர் தான் இருக்காரு. ஸோ அதோட இந்த மேட்ச் ஒரு நல்ல மேட்ச் ஆக்கலாம். சன்ரைசர்ஸ்க்கு நல்லா எடுத்துட்டு போவாங்க டேக் அவே. கேகேஆருக்கு ஒரு லாஸ்ட் மேட்ச் வின், ஒரு லாஸோட போறதுனால நிறைய எக்கச்சக்க சேஞ்சஸ் இருக்கு அவங்க டீம்ல. அதெல்லாம் அவங்க வந்து கலட்டி மாட்டி சரி செஞ்சுட்டு வரணும். அதே மாதிரி சன்ரைஸ் இது கேகேஆருக்கு மேல திருப்பி திருப்பி நான் சொன்னது, திருப்பி திருப்பி யோசிக்க வைக்கிறது என்ன அப்படின்னா, ஸ்ரேயஸ் ஐயர் ஏன்டா விட்டீங்க? லாஸ்ட் இயர் உங்களுக்கு கப் வாங்கி கொடுத்த ஒரு கேப்டனை விட்டுட்டு இப்போ பஞ்சாபுக்கு வந்து பிளே ஆஃப் வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து கேகேஆர் திருப்பி திருப்பி யோசிக்க வைக்கிது. பெரிய பெரிய ஒரு புவரான ஒரு டிசிஷன் எடுத்து கோட்டை விட்டு எங்க நின்றுருக்கீங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சார் இருக்கு. ரெண்டு ஸோ பேருமே அதோட இல்லை, வீடியோட ஸ்ரேயஸ் ஐயரும் இல்லை, கம்பீரும் இல்லை. ஸோ அதுவே பெரிய ஆமா பெரிய ஒரு டிராபேக் அது கேகேஆருக்கு. அங்க வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஆனா அங்கிட்டு ரவுடி ஐயர் வந்து அவரோட மாச காட்டிட்டு இருக்காரு. நாளைக்கு வேற ஒரு பெரிய மேட்ச் காத்துட்டு இருக்கு. அதோட ரிவ்யூக்கும் நாங்க வந்துருவோம் ஆன் டைம்க்கு. ஸோ அது வரைக்கும் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம், வியூவர்ஸ் ஆனா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் 3 விஷயம்னா, ஒன்னு நான் சொல்லிடுறேன், மற்ற 2 அவங்க சொல்லுவாங்க. அதுல ஒண்ணு என்னன்னா ஷேர் பண்ணணும். லைக் பண்றேங்க, லைக். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 3 பண்ணிட்டீங்கன்னா நாங்க போற வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்றதுனால நம்ம ஐபிஎல்லோட ஐயோ பத்தி கிச்சில்லுங்கிற ஷோவோட லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஸோ தொடர்ந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த இதுல வந்துடும். ஃபைனல்லாம் வந்து நம்ம தெரிக்க விட போறோம். லைவ்ல நம்ம பண்ணலாம்னு நாங்க நிறைய பிளான் வச்சிருக்கோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.